கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாரும் அறியாத எங்களை நீ நன்றாய் அறிந்து அப்பா, எங்கேயோ தூரமா இருந்த எங்களை நீர் தேடி வந்தீரப்பா. உடைய கண்களிலே எங்களுக்கு தயவும் கிருபையும் கிடைத்தபடினால் நாங்கள் இன்றும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை தகப்பனே. உடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை இழந்து விடா நீர் கர்த்தாவை ஒருபோது நீர் விரும்புவதில்லை தகப்பனே. எங்களை இழக்க விரும்பாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களை தேடி வந்த மீட்டமுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக கொலேசியருக்கு எழுதின முதலாம் நிருபமும் அதனுடைய 13வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி, நாம் எப்படி விடுதலையாக்கப்பட்டோம்? பாவ பிடியிலே இருளின் அதிகாரமாக்கிய பிசாசின் பிடியில் இருந்த நம்மளை அவர் விடுதலையாக்கி அப்படியே விட்டு விடாமல் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறதா இருக்கிறார். நம்மளை ரட்சித்த தேவன் எதற்காய் நம்மளை ரட்சித்தார் என்றால், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை சொந்தக்காரராய் இருக்கும்படியாய் நம்மளை ரட்சித்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்று கர்த்தர் நம்மளை இருளின் பாதையில் இருந்த நம்மளை, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அதாவது பாவத்தில் மரித்து போய் இருந்த நம்மளை அவர் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். உன்னதங்களிலே உன்னதமான தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்தில் உள்ள நாமத்தில் எல்லா நாமத்தை காட்டிலும் அவருடைய நாமம் மேன்மையானது, உன்னதமான நாமம். அந்த உன்னதமானவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை வைத்து அவர் பார்க்க அழகு பார்க்க வைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் பாவத்தின் இருளின் அதிகாரமாகிய சாத்தானின் பிடியில் இருந்த நம்மளை, பாவ பிடியில் இருந்த நம்மளை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டு உன்னதங்களிலே உட்கார செய்கிற தேவன். யார் இப்படி செய்வார்? அன்பு பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அதாவது பிதாவிற்கு நிகராய் எண்ணப்படுகிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த உன்னதங்களிலே நம்மளை கொண்டு உட்கார செய்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் கூட நம்மளால் நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை. அன்பு பிள்ளைகளே, நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்! இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம்! நாம் எவ்வளவுதான் நம்ம என்ன முயற்சி எடுத்தால் அந்த காரியத்தில் நம்மளால் செய்து முடிக்க முடியுமா? முடியவே முடியாதே. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய உன்னதங்களிலே நம்மளை அவரோடு கூட உட்கார செய்கிற தேவன். அவருடைய பரிசுத்தம் எங்க? நம்முடைய பரிசுத்தம் எங்க? அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை கனமும் மகிமையும் பாவியாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவியாகிய நாம் பாவத்தில் மரித்து
பாவத்திலே மூழ்கி கிடந்த நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை தண்டனைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பு பிள்ளைகளே, அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை கனமும் மகிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்த பாவத்து நிமித்தமாக கிடைக்கக்கூடிய அத்தனை தண்டனைகளும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்லாமல் அவரை போல நம்மளை மாற்றி அவர் இருக்கக்கூடிய உன்னதங்களிலே நம்மளை உட்காரும்படியாக செய்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் அன்பு பிள்ளைகளே! இப்பேற்பட்ட இப்படி உன்னதமான காரியங்களை நமக்காய் செய்திருக்கும் பொழுது இந்த உலக காரியங்கள் இல்லையே என்று நம்ம ஓடி தவித்து கொண்டிருந்தால் நாம் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்களாய் இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. உன்னதமான இடங்களில் நம்மளை உட்கார செய்கிறவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவரை போல அவர் பக்கத்தில் உட்காரும்படியாய் உன்னதங்களிலே உட்காரும்படியாய் செய்கிற அந்த நல்ல தெய்வம் எங்கே? இந்த உலகத்தை காரியத்துக்காய் நம்ம ஓடி ஓடி தவித்து கொண்டிருக்கிற நம்ம எங்கே? சிந்திப்போம் அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்னும் என்ன செய்ய இருக்கிறது? அத்தனை மகிமையும் உன்னதங்களிலே நமக்காய் செய்து முடித்து விட்டார். அன்பு பிள்ளைகளே, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்கிறவர் யாருக்கு தகுதி இருக்கு? அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாக நம்மளால் நிற்க கூட முடியாது. அப்படிப்பட்ட நம்மளை அப்பா என்றாலே கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவரை போல நம்மளை உன்னதங்களிலே உட்கார செய்கிற தேவன் எவ்வளவு மகிமையான காரியங்களை நமக்காய் செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் செய்த அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் தக்கதாக நம்மளை தண்டிக்காமல் நம்ம செய்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனை நமக்கு கிடைத்திருக்கணும். ஆனால் அத்தனை தண்டனை நமக்கு கொடுக்காமல் அவருடைய உன்னதங்களிலே நம்மளை உட்கார செய்கிற தேவன் எவ்வளவு அன்பு உள்ள தெய்வம்! எப்பேற்பட்ட தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம். அன்பு பிள்ளைகள், அவர் செய்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து துதிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, நமக்காய் எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கான காரியங்களுக்காய் நாம் ஓடி ஓடி தவித்து கொண்டு கர்த்தரை நினைப்பதே நாம் மறந்து விடுகிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் வராதபடி கர்த்தர் எனக்காய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் அவரை ஆராதனை செய்வதுதான் என்னுடைய முழு மூச்சியாய் இருக்க வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்காய் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். செய்த காரியங்களுக்காய் நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன சொற்ப காரியங்கள், இந்த உலக காரியங்கள் சொற்ப காரியம், அவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், அதெல்லாம் எப்படி கொடுக்காம இருப்பார்? அன்பு பிள்ளைகளை, நிச்சயமாய் தருவார். அன்பு பிள்ளைகளை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நமக்காய் அவர் செய்திருக்கிற மகா மகா காரியங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிங்கள், துதியுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.